நடிகை பத்மினி எம்ஜிஆருக்காக 5 வருடம் காத்திருந்தாரா? அவரது கால்ஷீட் வீணடிக்கப்பட்டதா? என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். நடிகை பத்மினி 1958 1961 வரை உச்சத்தில் இருந்த நேரம். 1958 ஆண்டு வஞ்சிக்கோட்டை வாலிபன், சம்பூர்ண ராமாயணம், தங்க பதுமை, அமரதீபம், ஹிந்தியில் ராகினி, ராஜ்தக் போன்ற படங்களிலும் 1959 வீரபாண்டிய கட்டபொம்மன், மரகதம், தெய்வமே துணை, மின்னல் படையாளி போன்ற மலையாள படங்களிலும் பிஸியாக நடித்து வந்தார். 1960 காலகட்டத்தில் மன்னாதி மன்னன், ராஜா தேசிங், அரசலங்குமாரி மற்றும் ஹிந்தி படம் கல்பனா போன்ற படங்களிலும் 1961 வருடம் அரசலங்குமாரி, ஸ்ரீவலி அப்சரா போன்ற படங்களிலும் நடித்து வந்தார். இது ஏன் இந்த காலகட்டத்தை சொல்கிறோம் என்றால், 1957 ஆண்டு அரசலங்குமாரி படத்தில் பத்மினி ஒப்பந்தமாகும் பொழுது சாதாரண நடிகையாக இருந்தார். அதனால் பத்மினிக்கு நம்பியார் ஜோடியாகவும் எம்ஜிஆர் தந்தையாகவும் நடித்தார். அரசலங்குமாரி பல காரணங்களால் தடைப்பட்டு 5 வருடம் நிலுவையில் இருந்தது. இந்த 5 வருடத்தில் பத்மினி உச்சத்துக்கு போய்விட்டார். அவர் நடித்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியாகிவிட்டது. அரசலங்குமாரி 1961 ஆண்டு வெளியானது. அரசலங்குமாரி படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் தனக்கு தங்கையாக நடித்த நடிகைதானே என்று எம்ஜிஆர் நினைக்கவில்லை. பத்மினியின் திறமையை பெரிதும் போற்றினார். பத்மினியை ஒரு தங்கையாகவே நினைத்தார் எம்ஜிஆர். திறமையை மதித்த எம்ஜிஆர், பத்மினி ஒரு சிறந்த பரதநாட்டிய கலைஞர் என்பதால் அவருடைய நடன திறமையை எம்ஜிஆர் மிகவும் மதித்தார். மிக குறைந்த படங்கள் இருவரும் பிரபல நட்சத்திரங்களாக இருந்த போதும் எதிர்பார்த்த அளவுக்கு அதிக படங்களில் இணைந்து நடிக்கவில்லை. காரணம் என்ன? கால்ஷீட் பிரச்சனைகள் மற்றும் தயாரிப்பு திட்டமிடலே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அப்போதிருந்த பத்திரிகைகள் எம்ஜிஆருக்கும் பத்மினிக்கும் முரண்பாடு படப்பிடிப்பில் என்றெல்லாம் எழுதியது. ஆனால் இருவரும் அதை பார்த்து சிரித்துக் கொண்டார்களே தவிர அதை பற்றி கவலைப்படவில்லை. அரசலங்குமாரி படத்தில் இருவரின் நடிப்பு ரசிகர்களால் பாராட்டப்பட்டது. அந்த படத்திற்கு பிறகும் கூட்டணி தொடர்ந்து அதிகரிக்கவில்லை. இவர்கள் இருவர் மோதல் பற்றிய உறுதியான ஆதாரம் இல்லை. எம்ஜிஆருக்கும் பத்மினிக்கும் இடையே பெரிய அளவு சண்டையோ அல்லது பகை இருந்ததாக உறுதியான வரலாற்று சான்றிதழ்கள் எதுவுமே இல்லை. இது ரசிகர்கள் வட்டாரங்களில் பரவிய வதந்திகளாகவே கருதப்படுகிறது. தொழில்முறை மரியாதை. பத்மினி பல பேட்டிகளில் சக நடிகர்களை பற்றி மரியாதையுடன் பேசியுள்ளார். எம்ஜிஆரை பற்றியும் எதிர்மறையான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டதாக பெரிய ஆதாரங்கள் இல்லை. சிவாஜி பத்மினி கூட்டணி அதிகம் பேசப்பட்டது மற்றும் பத்மினி பல வெற்றி படங்களில் இணைந்து நடித்ததால் தயாரிப்பாளர்கள் அந்த ஜோடியை அதிகம் பயன்படுத்தினர். இதுவும் எம்ஜிஆர் பத்மினி கூட்டணி குறைவதற்கான ஒரு காரணமாக கருதப்பட்டது. பத்மினியின் நடன திறமையும் எம்ஜிஆரின் ஆக்ஷன் மற்றும் மக்கள் நாயகன் இமேஜும் வேறுபட்ட பாணிகள். அதனால் எல்லா கதைகளும் இந்த ஜோடி பொருந்தவில்லை என்று சில திரைப்பட ஆய்வாளர்கள் குறிப்பிட்டார்கள். இதுதான் உண்மை. ரசிகர்கள் விரும்பிய ஜோடி படங்கள் குறைவாக இருந்தாலும் திரையில் இருவரின் தோற்றம் அழகாக இருந்ததால் ரசிகர்கள் இந்த ஜோடியை விரும்பினர். அரசலங்குமாரி படத்தின் போது பத்மினி எம்ஜிஆரின் கால்ஷீட்டுக்காக காத்திருந்தார் என்ற தகவல் சில சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டாலும் அதற்கான அதிகாரப்பூர்வ ஆவண ஆதாரங்கள் இல்லை. இன்று வரை பேசப்படும் ஜோடி எம்ஜிஆர் பத்மினி இணைப்பு குறுகியதாக இருந்தாலும் பழைய தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இன்னும் நினைவு கூறப்படும் ஜோடிகளில் ஒன்றாக இருக்கிறது. எனவே எம்ஜிஆரும் பத்மினியும் அழகான திரை ஜோடிகள். எம்ஜிஆரும் பத்மினியும் இணைந்து நடித்த படங்கள் எண்ணிக்கையில் அதிகம் இல்லை. ஆனால் அவர்கள் ஜோடி ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. சிறந்த நடன கலைஞர் பத்மினி. இந்திய சினிமாவின் தலைசிறந்த நடன கலைஞர்களில் ஒருவர். எம்ஜிஆருடன் நடித்த படங்களில் அவருடைய நாட்டிய திறமை சிறப்பாக வெளிப்பட்டது. ஒருவருக்கொருவர் மரியாதை. படப்பிடிப்பில் தளங்களில் எம்ஜிஆர் பத்மினியின் தொழில்முறை ஒழுக்கத்தையும் நேரத்தையும் பாராட்டியதாக பலர் கூறியுள்ளனர். அதிக படங்கள் நடிக்காத காரணம் இருவருக்கும் பெரிய மோதல் இருந்ததாக உறுதியான ஆதாரங்கள் இல்லை. எம்ஜிஆர் பத்மினி ஜோடி மேலும் பல படங்களில் நடிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் அக்காலத்தில் விரும்பினர். நடிப்பில் போட்டி. எம்ஜிஆரின் கம்பீரமான ஹீரோ இமேஜுக்கும் பத்மினியின் உணர்ச்சி பூர்வமான நடிப்புக்கும் நல்ல சமநிலை இருந்தது. பன்மொழி நட்சத்திரங்கள். எம்ஜிஆர் தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோவாக இருந்தபோது பத்மினி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளில் புகழ் பெற்றிருந்தார். நடன காட்சிகளின் சிறப்பு. பத்மினி இடம்பெற்ற பாடல் மற்றும் நடன காட்சிகளுக்கு எம்ஜிஆர் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாக சினிமா வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இன்றும் நினைவில் இருக்கும் ஜோடி. அதிக படங்கள் இல்லாவிட்டாலும் எம்ஜிஆர் பத்மினி ஜோடி தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத கிளாசிக் ஜோடிகளில் ஒன்றாக ரசிகர்களால் நினைவு கூறப்படுகிறது. எம்ஜிஆர் பெரும்பாலும் சரோஜா தேவி மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடன் அதிகமாக நடித்தார். பத்மினி ட்ராவன்கோர் சிஸ்டர்ஸ் என்ற புகழ்பெற்ற நடன குடும்பத்தை சேர்ந்தவர். அவரது பரதநாட்டிய திறமை இந்திய அளவில் பாராட்டப்பட்டது.
மன்னாதி மன்னன் படத்தில் எம்ஜிஆர் மற்றும் பத்மினி இடம்பெற்ற நடன காட்சிகள் இன்று வரை ரசிகர்களால் பேசப்படுகின்றன. எம்ஜிஆருக்கு பத்மினி மீது மரியாதை. திரையுலகில் பத்மினியின் நடிப்பு மற்றும் நடன திறமைக்கு எம்ஜிஆர் மிகுந்த மரியாதை வைத்திருந்ததாக பல திரைப்பட வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இருவருக்கும் இடையே எந்தவித பெரிய மோதலோ அல்லது பகை பற்றியோ நம்பகமான பதிவுகள் இல்லை. எம்ஜிஆருக்காக பத்மினி காத்திருந்தார். அவர் காட்சி வீணடிக்கப்பட்டது என்று வந்த அப்போதைய வதந்திகள் எல்லாம் தவிடு பொடியாகி மீண்டும் ரிக்ஷாக்காரன் படத்தில் இந்த இருவரின் நடிப்பு மிக பாராட்டப்பட்டது. இருவரும் அண்ணன் தங்கை போல் பழகினார்கள். இவர்களின் அன்புக்கு ஈடு இணை கிடையாது.